ஒரு விசித்திரமான முரண்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மக்கள் உங்களை விமர்சிக்கும் போதோ, உங்களை அவமதிக்க முயற்சிக்கும் போதோ, அல்லது உங்கள் பொறுமையை சோதிக்கும் போதோ, அவர்கள் உண்மையில் உங்களை வெறுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் ஆழமான மட்டத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனுக்காக இயங்குகிறார்கள். அவர்கள் உங்கள் வலிமையை அளவிடுகிறார்கள். நீங்கள் ஒரு பாறையா அல்லது காற்றில் பறக்கும் சருகா என்பதை அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக 99% ஆண்கள் இந்த சோதனையில் முதல் வினாடியிலேயே தோற்றுவிடுகிறார்கள். அவர்கள் கோபப்படுகிறார்கள், தற்காப்பு நிலைக்கு செல்கிறார்கள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு தங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள். ஆனால் 1% ஆண்கள் இந்த விளையாட்டின் விதிகளை அறிவார்கள். அவர்களுக்குத் தெரியும், இந்த சோதனைகள் அனைத்தும் ஒரு மாயை என்று. நீங்கள் அந்த 1%த்தில் இருக்கிறீர்களா? இன்று உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் ஏன் உங்களை தொடர்ந்து சோதிக்கிறார்கள் என்பதற்கான உளவியல் ரகசியத்தையும், அதை நீங்கள் எப்படி உங்கள் சாதகமாக மாற்றி முழுமையான வெற்றியை அடையலாம் என்பதையும் நான் வெளிப்படுத்தப் போகிறேன். இது உணர்ச்சி ரீதியான சுதந்திரத்திற்கான உங்கள் வரைபடம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகக் கடினமான உளவியல் சோதனை எது? அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள்? கீழே கருத்துகளில் எனக்குத் தெரியப்படுத்துங்கள். நவீன உலகம் மிகவும் குழப்பமானதாக மாறிவிட்டது. எங்கும் கூச்சல், எங்கும் கவனச்சிதறல், எங்கும் உணர்ச்சிப் போராட்டங்கள். இந்த நவீன யுகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் சொந்த மனதிற்குள்ளேயே ஒரு போரை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த அமைதியும் இல்லை, எந்த ஸ்திரத்தன்மையும் இல்லை. எனவே அவர்கள் உங்களைச் சந்திக்கும்போது உங்கள் அமைதியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை உடனடியாக நம்புவதில்லை. உங்கள் அமைதி உண்மையானதா அல்லது வெறும் முகமூடியா என்பதை அவர்கள் சோதிக்க விரும்புகிறார்கள். இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி அல்ல. இது ஒரு ஆழ்மனதின் தேடல். ஆண்களாகிய நாம் தினசரி பல சவால்களை எதிர்கொள்கிறோம். பணியிடத்தில் சக ஊழியர்களின் பொறாமை, உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான கோரிக்கைகள் மற்றும் சமூகத்தில் நமது தகுதிக்கான போட்டிகள் என அனைத்தும் நம்மை அழுத்துகின்றன. இந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் ஒரு வலிமையான ஆணாக இருப்பது எப்படி? வரலாற்று புத்தகங்களில் உள்ள பழங்கால மேற்கோள்களைப் பற்றி நான் இங்கு பேசப்போவதில்லை. இன்று நாம் வாழும் இந்த யதார்த்தமான உலகில் உங்கள் மனநிலையை எப்படி ஒரு எஃப்க்கு கோட்டையாக மாற்றுவது என்பதைப் பற்றி பேசப்போகிறோம். உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்தும் போது நீங்கள் பலவீனமடைகிறீர்கள். ஆனால் நீங்கள் உணர்ச்சிகளை கவனித்து அவற்றை கடந்து செல்லும் போது நீங்கள் அசைக்க முடியாதவராக மாறுகிறீர்கள். இதுதான் ஒரு உண்மையான ஸ்டோயிக் ஆணின் நிலைப்பாடு. மக்கள் ஏன் உங்களை சோதிக்கிறார்கள் என்பதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அவர்களின் சொந்த பாதுகாப்பின்மையாகும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதி அவர்களின் உள்கொந்தளிப்பை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறுகிறது. இது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. எனவே உங்களை அவர்களின் நிலைக்கு கீழே இழுக்க அவர்கள் முற்படுகிறார்கள். அவர்கள் ஒரு கேலியான வார்த்தையை வீசலாம் அல்லது உங்கள் திறமையை சந்தேகிக்கலாம். இது நடக்கும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் உங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக உணர்கிறார்கள். ஆனால் நீங்கள் பதிலளிக்காமல் ஒரு புன்னகையையோ அல்லது அமைதியான பார்வையையோ மட்டும் வீசினால் அவர்கள் முற்றிலும் நிலைகுலைந்து போகிறார்கள். இதுதான் வலிமையான ஆணுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு வலிமையான ஆண் தனது உணர்ச்சிகளின் ஸ்விட்சை மற்றவர்களின் கைகளில் கொடுப்பதில்லை. பெண்கள் ஆண்களை ஏன் சோதிக்கிறார்கள் என்ற பரிணாம உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஷிட் டெஸ்ட் என்று பரவலாக அழைக்கப்படுகிறது. ஆனால் இது அவமரியாதைக்கான அடையாளம் அல்ல. இயற்கையாகவே பெண்கள் தங்களைச் சுற்றியுள்ள உலகம் பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். நீங்கள் ஒரு சிறிய விமர்சனத்திற்கே உடைந்து போகும் ஒருவராக இருந்தால் வாழ்க்கையின் பெரிய புயல்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் என்று அவர்கள் ஆழ்மனதில் கணக்கிடுகிறார்கள். எனவே அவள் உங்களை சோதிக்கும்போது அவள் உங்களை நிராகரிக்க முயற்சிக்கவில்லை. மாறாக நீங்கள் நம்பத்தகுந்த ஒரு பாறை என்பதை நிரூபிக்க அவள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறாள். ஒரு ஸ்டோயிக் ஆண் இந்த சோதனைகளை சிரிப்புடன் கடந்து செல்கிறான். அவன் தற்காப்பு நிலைக்கு செல்வதில்லை. அவனது அசைக்க முடியாத தன்மை அவளுக்கு ஒரு ஆழமான பாதுகாப்பார்ந்த உணர்வை அளிக்கிறது. சமூக படிநிலையில் மற்ற ஆண்கள் உங்களை ஏன் சோதிக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். ஆண்கள் இயல்பாகவே போட்டித்தன்மை கொண்டவர்கள்.
ஒரு புதிய குழுவில் நீங்கள் நுழையும்போது அல்லது பணியிடத்தில் ஒரு புதிய பொறுப்பை ஏற்கும்போதோ மற்ற ஆண்கள் உங்களை அளவிடுவார்கள். அவர்கள் உங்களுக்குள் இருக்கும் பலவீனத்தை தேடுகிறார்கள். நீங்கள் கோபப்படுகிறீர்களா, பயப்படுகிறீர்களா அல்லது ஒப்புதலுக்காக ஏங்குகிறீர்களா என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த இடத்தில் பதிலடி கொடுப்பது ஒரு மாயை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கத்துவதும் சண்டையிடுவதும் வலிமையின் அடையாளம் அல்ல, அது பலவீனத்தின் வெளிப்பாடு. உண்மையான ஆளுமை என்பது அவர்களின் சோதனைகளை முற்றிலும் அலட்சியப்படுத்துவதில்தான் உள்ளது. நீங்கள் அவர்களின் விளையாட்டில் பங்கேற்க மறுக்கும்போது நீங்கள் தானாகவே விளையாட்டின் விதிகளுக்கு அப்பாற்பட்டவராக உயர்கிறீர்கள். இந்த முழு செயல்முறையிலும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? உணர்ச்சி வசப்படுதல். யாராவது உங்களை அவமதிக்கும்போது உங்கள் மூளை உடனடியாக ஆபத்து சிக்னலை அனுப்புகிறது. உங்கள் இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது. பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற உந்துதல் எழுகிறது. இது பழங்கால மனிதனின் உள்ளுணர்வு. ஆனால் நவீன காலத்தில் இது உங்களை முட்டாளாக காட்டுகிறது. ஸ்டோயிசிசம் நமக்கு கற்பிக்கும் மிக முக்கியமான பாடம் தூண்டுதலுக்கும் நமது எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது என்பதே. அந்த இடைவெளிதான் உங்கள் சுதந்திரம். ஒரு அறிவார்ந்த ஆண் அந்த இடைவெளியை ஒரு நொடி அதிகமாக்குகிறான். அவன் உடனடியாக செயல்படுவதில்லை, அவன் கவனிக்கிறான். இந்த சிறு தாமதம் முழு சூழ்நிலையின் கட்டுப்பாட்டையும் உங்கள் கைகளுக்கு கொண்டு வருகிறது. ஸ்டோயிக் இடைவெளி என்ற கருத்தாக்கத்தை ஆழமாக பார்ப்போம். யாராவது உங்களை நோக்கி ஒரு கடினமான வார்த்தையை வீசும்போது உடனடியாக பதில் சொல்லாதீர்கள். ஒரு முழுமையான ஆழமான மூச்சை இழுத்துவிடுங்கள். அவர்களின் கண்களை நேராக பாருங்கள். அந்த மௌனம் அவர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் உங்களிடமிருந்து ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு வெற்றிடத்தை கொடுக்கிறீர்கள். மௌனத்தின் சக்தி அபாரமானது. உங்கள் மௌனம் அவர்களின் வார்த்தைகளை அவர்களிடமே திருப்பி அனுப்புகிறது. அவர்கள் சொன்னதை நினைத்து அவர்களையே சங்கடப்பட வைக்கிறது. இது ஒரு தற்காப்பு கலை போன்றது. எதிரியின் பலத்தை அவனுக்கே எதிராக பயன்படுத்துவது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் ஆளுமையை நிலைநாட்ட முடியும். பதிலடி கொடுப்பது வலிமையின் அடையாளம் என்ற ஒரு பெரிய மாயை நம் சமூகத்தில் உள்ளது. திரைப்படங்கள் நமக்கு இதைத்தான் கற்பிக்கின்றன. ஆனால் யதார்த்தத்தில் ஒருவன் உங்களை கோபப்படுத்த முடிகிறதென்றால் அவன் உங்கள் எஜமானனாக மாறுகிறான். ரோமானிய பேரரசர் மார்கஸ் ஆரேலியஸ் ஒருமுறை கூறினார், நீங்கள் எதிர்கொள்ளும் சிறந்த பழிவாங்கல் என்பது உங்கள் எதிரியைப் போல மாறாமல் இருப்பதே. அவர்கள் கீழ்த்தரமான தந்திரங்களை கையாளலாம், ஆனால் நீங்கள் அந்த குப்பைக்குள் இறங்க வேண்டியதில்லை. நீங்கள் உயரத்தில் நில்லுங்கள். உங்கள் தரத்தை குறைக்காதீர்கள். உங்களை அவமதிப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்கள் உங்கள் மன அமைதியை சிறிதும் பாதிக்கவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதுதான். இது அவர்களை பைத்தியமாக்கும். எதிர்வினையாற்றாமை என்பது உளவியல் மேலாதிக்கத்தின் மிக உயர்ந்த வடிவமாகும். உங்களை ஒருவர் ஒரு அறைக்குள் வைத்து சோதனை செய்கிறார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் உங்களை கோபப்படுத்த எத்தனையோ பொத்தான்களை அழுத்துகிறார். நீங்கள் எந்த பொத்தானுக்கும் வேலை செய்யாத ஒரு இயந்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் சோர்வடைந்து போவார். உங்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர் உணரும் கணம் அவர் உங்களுக்கு அடிபணியத் தொடங்கும் கணமாகும். உங்கள் சலனமற்ற தன்மை ஒரு சூப்பர் பவர். ஒரு வலிமையான ஆண் தனது ஆற்றலை எங்கு செலவிட வேண்டும் என்பதை அறிவான். பயனற்ற விவாதங்களிலும் தகுதியற்ற மனிதர்களின் கருத்துக்களிலும் அவன் தனது விலைமதிப்பற்ற மனசக்தியை வீணாக்குவதில்லை. அவன் தனது இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறான். கண் தொடர்பும் உடல் மொழியும் இந்த சோதனைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. யாராவது உங்களை வாய்மொழியாக தாக்கும்போது உங்கள் கண்களை திருப்பாதீர்கள். கீழே பார்க்காதீர்கள். தரையை பார்ப்பது சமர்ப்பணத்தின் அறிகுறி. அவர்களின் கண்களை நேராக அமைதியாக பாருங்கள். உங்கள் தோள்களை ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்கள் கைகளை கட்டாதீர்கள். திறந்த மற்றும் நம்பிக்கையான உடல் மொழி எந்த வார்த்தைகளையும் விட சத்தமாக பேசும். நான் உனக்கு பயப்படவில்லை, உன் வார்த்தைகள் என்னை பாதிக்கவில்லை என்று உங்கள் உடல் மொழி சொல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்பதை விட அவர்களின் உடல் மொழியையே அதிகம் நம்புகிறார்கள். நீங்கள் மனதளவில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் உடல் பிரதிபலிக்க வேண்டும். அன்றாட சிறு சோதனைகளை அடையாளம் காண்பது எப்படி? இது எப்போதும் நேரடியான சண்டையாக இருக்காது.
ஒரு நண்பர் உங்கள் நேரத்தை மதிக்காமல் தாமதமாக வரலாம். ஒரு சக ஊழியர் உங்கள் யோசனையை தன்னுடையது போல் காட்டிக்கொள்ளலாம். இவை அனைத்தும் சிறிய சோதனைகள். உங்கள் எல்லைகள் எவ்வளவு உறுதியானவை என்பதை அறியும் முயற்சிகள். இந்த இடங்களில் நீங்கள் கோபப்பட வேண்டியதில்லை, ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் எல்லைகளை தெளிவாக, உணர்ச்சியற்ற குரலில் அமைதியாக கூறுங்கள். இது எனக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லப் பழகுங்கள். நீங்கள் எவ்வளவு அமைதியாக அதைச் சொல்கிறீர்களோ அவ்வளவு தீவிரமாக அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். உணர்ச்சியற்ற உறுதிப்பாடுதான் உங்களை ஒரு உயர்நிலை மனிதனாக காட்டுகிறது. பணியிடத்தில் எல்லைகளைப் பேணுவது ஒரு கலை. அங்கு உங்களை யாரும் நேரடியாக அவமதிக்க மாட்டார்கள், ஆனால் நுட்பமாக உங்களை சோதிப்பார்கள். உங்களுக்கு தொடர்பில்லாத வேலைகளை உங்கள் மீது திணிக்கப் பார்ப்பார்கள். இங்குதான் ஸ்டோயிக் தத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது என்பதை பிரியுங்கள். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் உங்களின் பதில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு உறுதியான இல்லை என்பதை புன்னகையுடன் சொல்லும் திறன் ஒரு ஆயுதம். நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டியதில்லை. தற்போது இந்த பணியை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அமைதியாக கூறுங்கள். உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணரும்போது அவர்களும் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். ஸ்டோயிசிசத்தில் அமோர் ஃபாட்டி என்றொரு ஆழமான கருத்து உள்ளது. இதன் அர்த்தம் விதியை அல்லது நடக்கும் அனைத்தையும் விரும்புவது. சோதனைகளை ஒரு சுமையாக பார்க்காமல் உங்களை வளர்க்கும் பயிற்சிகளாக பாருங்கள். யாராவது உங்களை சீண்டும் போது உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், இதோ என் மனக்கட்டுப்பாட்டை பயிற்சி செய்வதற்கான ஒரு இலவச வாய்ப்பு வந்துள்ளது. இந்த மனநிலை மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நீங்கள் இனி ஒரு பாதிக்கப்பட்டவர் அல்ல, நீங்கள் ஒரு மாணவர், ஒரு போர்வீரன். ஒவ்வொரு சவாலும் உங்கள் மனதின் தசைகளை வலுப்படுத்துகிறது. ஒரு கடினமான நபரை நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்னும் வலிமையானவராக மாறுகிறீர்கள். எனவே சோதனைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவமானங்களை முறியடிப்பதில் ஒரு ரகசிய தந்திரம் உள்ளது, அதை ஏற்றுக்கொள்வது. யாராவது உங்களை நோக்கி ஒரு குறையைச் சொன்னால் அதை மறுக்காதீர்கள். ஆம், நீங்கள் சொல்வது சரியே, அதோடு எனக்கும் இன்னும் பல குறைகள் உள்ளன, அவை உங்களுக்கு தெரியவில்லை என்று அமைதியாகச் சொல்லுங்கள். இது அவர்களை நிராயுதபாணிகளாக்கிவிடும். அவர்கள் உங்களிடமிருந்து தற்காப்பை எதிர்பார்த்தார்கள், ஆனால் நீங்கள் அவர்களின் விமர்சனத்தை ஒரு நகைச்சுவையாக மாற்றிவிட்டீர்கள். உங்களை நீங்களே விமர்சித்துக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் மனதளவில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு புரிந்துவிடும். உங்களை யாரும் அவமதிக்க முடியாது, ஏனென்றால் அவமானங்களை நீங்கள் பொருட்படுத்துவதே இல்லை. இந்த அணுகுமுறை உங்களை முற்றிலும் தோற்கடிக்க முடியாதவராக மாற்றும். கோபம் என்பது வலிமையல்ல, அது பலவீனத்தின் குர்ராண்ட் அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபப்படும் ஒரு மனிதன் அடிப்படையில் என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எனவே நீ என்னை எளிதாக கட்டுப்படுத்தலாம் என்று உலகிற்கு கத்திச் சொல்கிறான். ஒரு நாய்க்குட்டி குரைக்கும், ஆனால் ஒரு சிங்கம் அமைதியாக கவனிக்கும். நீங்கள் சிங்கம் போல இருக்க வேண்டும். நீங்கள் கோபப்படும்போது உங்கள் எதிரியிடம் உங்கள் முழு சக்தியையும் ஒப்படைக்கிறீர்கள். உங்கள் அறிவாற்றல் மங்கிவிடுகிறது. விவேகமான முடிவுகளை எடுக்க முடியாது. ஒரு ஸ்டோயிக் கோபத்தின் நெருப்பை உணர்கிறான், ஆனால் அந்த நெருப்பு தனக்குள் பரவ அனுமதிக்க மாட்டான். அதை அணைக்கும் தண்ணீர் அவனது அறிவாற்றலாகும். சோதனையை ஒரு பாராட்டாக மாற்றிப் பாருங்கள். மக்கள் வலிமையற்ற, முக்கியத்துவமற்ற மனிதர்களை சோதிப்பதில்லை. உங்களை அவர்கள் சோதிக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களின் இருப்பே அவர்களுக்கு ஒரு சவாலாக உள்ளது. அவர்கள் உங்கள் ஒளியைக் கண்டு மிரள்கிறார்கள். எனவே அதை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக உள்ளுக்குள் பெருமைப்படுங்கள். நான் முக்கியமானவன், அதனால்தான் என் மீது இவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறது என்று உணருங்கள். இந்த சிந்தனை உங்களுக்கு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை தரும். அடுத்த முறை யாராவது உங்களை சோதிக்கும்போது மனதிற்குள் அவர்களை பார்த்து புன்னகைத்துக் கொள்ளுங்கள். கடலில் உள்ள ஒரு பாறையின் உருவகத்தை நினைவில் கொள்ளுங்கள். அலைகள் தொடர்ந்து பாறையின் மீது மோதுகின்றன. சில நேரங்களில் அவை மிகவும் கொடூரமாக தாக்குகின்றன, ஆனால் பாறை நகர்வதில்லை. அது அமைதியாக நிற்கிறது. இறுதியில் அலைகள்தான் உடைந்து சிதறுகின்றன, பாறை அல்ல. நீங்கள் அந்த பாறையாக மாற வேண்டும். உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களின் உணர்ச்சிகள், கோபங்கள், சோதனைகள் அனைத்தும் அந்த அலைகளைப் போன்றவையே. அவை வரும், போகும்.
ஆனால் நீங்கள் உங்களின் மையத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். உங்கள் அமைதிதான் அந்த பாறையின் வலிமை. இதை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றினால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள். உங்கள் எதிர்வினையே மற்றவர்களின் எதிர்கால நடத்தையை தீர்மானிக்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் ஒருமுறை உணர்ச்சி வசப்பட்டு பதிலளித்துவிட்டால் அவர்கள் அதை திரும்பத் திரும்பச் செய்வார்கள். ஏனென்றால் உங்களை எப்படி இயக்குவது என்ற ரிமோட் கண்ட்ரோல் அவர்களிடம் கிடைத்துவிட்டது. ஆனால் முதல் முறையே நீங்கள் முற்றிலும் சலனமற்று இருந்தால் அவர்கள் அதோடு நிறுத்திவிடுவார்கள். மனித மூளை எப்போதும் குறைந்தபட்ச எதிர்ப்புள்ள பாதையையே தேடும். உங்களை சீண்டுவது மிகவும் கடினமான, பலனளிக்காத வேலை என்பதை அவர்கள் உணரும்போது அவர்கள் வேறு இலக்கை தேடிச் சென்று விடுவார்கள். இதுதான் நீங்கள் செய்யும் உளவியல் ரீதியான நிரலாக்கம். உங்கள் அமைதி அவர்களுக்கு ஒரு வலுவான எல்லையை வகுக்கிறது. பற்றின்மை என்ற கலையை நீங்கள் பழக வேண்டும். அதாவது வெளி உலகச் சம்பவங்களிலிருந்து உங்களை மனதளவில் பிரித்துக் கொள்ளுதல். உங்களை ஒரு மூன்றாம் நபராக பார்ப்பது போல. ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அதனுள் சிக்கிக் கொள்ளாமல் வெளியே நின்று ஒரு பார்வையாளராக அதைக் கவனியுங்கள். ஓ, இந்த நபர் இப்போது என்னை சோதிக்கிறார், இது சுவாரஸ்யமானது என்று உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த விலகல் நிலை எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வதிலிருந்து உங்களை தடுக்கும். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களை பற்றியது அல்ல, அது அவர்களின் சொந்த மனநிலையை பற்றியது. இந்த உண்மையை உணரும்போது நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமடைகிறீர்கள். உங்கள் மனதிற்குள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கோட்டையை உருவாக்குங்கள். அந்த கோட்டைக்குள் உங்கள் உள் அமைதி, உங்கள் சுயமரியாதை மற்றும் உங்கள் இலக்குகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெளி உலகில் நடக்கும் எந்த சோதனையும், எந்த அவமானமும் அந்த கோட்டையின் சுவர்களைத் தாண்டி உள்ளே வரக்கூடாது. உங்களின் அனுமதி இல்லாமல் யாரும் உங்களுக்கு உணர்ச்சி ரீதியான காயத்தை ஏற்படுத்த முடியாது. இது ஒரு பயிற்சி. தினமும் காலையில் உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பல முட்டாள்களையும் பொறாமை கொண்டவர்களையும் நான் சந்திக்க நேரிடலாம். ஆனால் அவர்களின் அறியாமை எனது அமைதியை அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதியளித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஒரு ராஜாவின் மனநிலை. உண்மையான வெற்றி என்பது எதிரியை வார்த்தைகளால் வீழ்த்துவதோ அல்லது சண்டையில் தோற்கடிப்பதோ அல்ல. உண்மையான வெற்றி என்பது உங்கள் உள் அமைதியை எந்நிலையிலும் தக்க வைத்துக் கொள்வதாகும். உங்களைச் சுற்றி உலகம் எரிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் மையத்தில் அமைதியாக இருந்தால் நீங்கள்தான் வெற்றியாளர். மக்கள் உங்களை சோதிப்பார்கள், அது மனித இயல்பு. ஆனால் அந்த சோதனைகளில் வெல்வது உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்கள் மனதைக் கட்டுப்படுத்துங்கள், உலகமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இது 1% ஆண்களுக்கான பாதை. இது தனிமையான பாதை, ஆனால் இது சக்தி வாய்ந்த பாதை. நீங்கள் இந்த உணர்ச்சிபூர்வமான சுதந்திரத்தை அடையும்போது வாழ்க்கை முற்றிலும் புதிய மற்றும் அற்புதமான ஒரு தளத்திற்கு மாறும். இறுதியாக, நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் யார் என்பதை உலகிற்கு காட்ட ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு வலிமையான, தத்துவார்த்தமான ஸ்டோயிக் ஆண் சோதனைகளைக் கண்டு ஓடுவதில்லை. அவன் அவற்றை எதிர்கொள்கிறான், ஆயுதங்களால் அல்ல, மாறாக அசைக்க முடியாத தனது மன உறுதியால். மற்றவர்களின் தரம் குறைந்த செயல்களுக்கு உங்கள் உயர்ந்த அமைதியால் பதிலளியுங்கள். அவர்கள் உங்களை கீழே இழுக்க முயலும்போது நீங்கள் மேலும் உயருங்கள். எந்த நிலையிலும் உங்களின் மதிப்புகளை சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நாள் முடிவில் நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது ஒரு கட்டுப்பாடற உணர்ச்சி பிழம்பை அல்ல, ஒரு கட்டுக்கோப்பான வலிமையான தலைவனை பார்க்க வேண்டும். அதுதான் உங்களுக்கான உண்மையான பெருமை. நாம் முடிவுக்கு வந்து விட்டோம். மக்கள் உங்களை சோதிப்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த சோதனைகளுக்கு நீங்கள் அளிக்கும் எதிர்வினை உங்கள் சொந்த விருப்பம். உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களின் கைகளில் பொம்மையாக மாறுவதா அல்லது ஒரு பாறையைப் போல அமைதியாக நின்று ஆளுமையை நிலைநாட்டுவதா என்பதை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களை அவமதிப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை நீங்கள் அவர்களைப் போல மாறாமல் இருப்பதே என்ற மார்க்கஸ் ஆரேலியஸின் வார்த்தைகளை எப்போதுமே நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனதைக் கட்டுப்படுத்தும்போது நீங்கள் உங்கள் விதியைக் கட்டுப்படுத்துகிறீர்கள். உண்மையான அதிகாரம் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, அது உங்களிடமிருந்து, உங்கள் அகத்திலிருந்து பிறக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு புதிய தெளிவை கொடுத்திருந்தால், இது போன்ற உயர்ந்த அளவிலான உளவியல் மற்றும் தத்துவ அறிவைப் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட மிகக் கடினமான சோதனை எது
அதை இப்போது நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? கீழே கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். உங்கள் மன வலிமையின் பயணம் தொடரட்டும். நன்றி.